உலகத்துக்கு பைத்தியமானவைகளும் பலவீனமாய் கருதப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் தம்முடைய மனவாட்டியாக மாற்றுவதற்கு கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, we are not eligible, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க. உலகம் உங்களை எண்ணி அப்படிதான் பார்த்துச்சு. இங்கே நான் இப்போ எழுந்துச்சு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் ஒரு 60-70% மக்கள் இந்த சமுதாயத்தால், மக்களால், படிப்பினால், ஏதோ ஒன்றினால நிராகரிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். உலகம் அவர்களை வேண்டாம் என்று தள்ளினதைத்தான் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். நான் சொல்லுவேன், குறைஞ்சது 60 to 70% நாம் அத்தனை பேரும், நான் அதில் ஃபஸ்ட்டாலாம் நிற்க முடியும். நான் 11வது படிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் உருப்பட மாட்டேன்னு முடிவு எடுத்தாச்சு. நான் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அத்தனை பேரும் சொன்ன வார்த்தை. எங்கள் டீச்சர் என்னை பார்த்து அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் வெளியே போறியாம்பாங்க. உள்ளே வந்தோடனே, கேன் யூ ப்ளீஸ் கெட் அவுட் அப்படிம்பாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன் மிஸ் அப்படின்னு. எப்படி நீ பாதியில் வெளியே போவேன், அதுக்கு முன்னாடியே வெளியே போயிட்டீங்கன்னா நான் ஒழுங்காக பாடம் நடத்துவேன்பா. இதுதான் நம்மளுடைய வேலை. இவ்வளோ தான், எல்லாருக்கும் தெரியும், இவ்வளோதான். ஒரு நாள் எங்கள் அம்மாவே என்னை கேட்டாங்க, இல்லை இப்படியே போறியே, உன் வாழ்க்கை எங்கே தாண்டா போய் முடியும், என்ன தான் ஆக போகிற அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நிலைமை. ஒரு நாள் நானே ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாள் நடுத்தருவில் நின்று ஆண்டவரை கேட்டேன். ரொம்ப எதிர்காலத்தை பற்றின பயம் வந்துருச்சு. என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் வந்தது. நடு ரோட்டில் நின்று ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, நான் என்ன ஆவேன் எனக்கே தெரில. ஏன்னா எங்கள் கூட இருந்த அண்ணனுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வராங்க, எனக்கு ஒரு வழியும் இல்லை, ஒரு டேலண்ட்டும் இல்லை. காலேஜ் படிக்கும்போது ஒரு நாள் ஒரு பையனுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. ஆனால் சொன்னால் கேட்பானோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால் என்ன பண்ணேன், நான் எப்பவும் ஜோம் பண்ணுற இடத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்கள் காலேஜில் ஒரு சூரச்செடி வச்சுருக்கேன் நான், அது உள்ளே தான் போய் ஜோம் பண்ணுவேன் 3 வருஷம். அது முள்ளு செடி இப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி இருக்கும். அது உள்ளே போயிடுவேன், ஒரு பெட்ஷீட்டை விரித்து ஒரு டவலை விரித்து உட்காந்துருப்பேன். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன் அவனை. கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு சுவிசேஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு, ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது ரொம்ப தயக்கம் அப்போல்லாம், காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில். சரின்னு கண்ணை மூடிட்டு, நம்ம எப்போவுமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு சாரல் நவர ஜம்மா தான். அவங்க பாட்டு ஒன்று இருக்குது, வருவாய் தருணம் இதுவே. அந்த பாட்டை என்ன பண்ணேன், அந்த பாட்டை பாட ஆரம்பித்தேன். ஒரு 2 ஸ்டான்ஸாக பாடியிருப்பேன். சவுண்டே காணும் பக்கத்தில். அப்படியே கண்ணை திறந்து பார்த்தேன், கையில் பை, இந்த கையில் 2 செருப்பு பிடிச்சிட்டு நடு கிரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கான், தலை தெறிக்க ஓடுறான். அப்போ கூட நான் என்ன நினச்சேன்னா, நம்ம பாடும்போது தாவீது வாசிக்கும் போது சவுலுக்குள்ளேருந்து ஓடுற மாதிரி அவனுக்குள்ள ஓடுது போல் அப்படின்னு நினச்சேன். அன்றைக்கே சாயங்காலம் பஸ்ஸில் ஸ்கூல்லேருந்து வரோம், காலேஜிலேருந்து பஸ்ஸு வரும்போது அவனும் வந்து ஏறின உடனே என் பக்கத்து சீட்டில் வந்து உக்காந்தான். இப்போ முடிவெடுத்தேன், இப்போ நீ எங்கேயும் ஓட முடியாது, இதான் வாய்ப்பு. விட்ட ஸ்டான்ஸாலேருந்து ஆரம்பித்தேன். கட்டின வீடும் நிலம்பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடு விட்டு நாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லைன்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஓடுற பஸ்லேருந்து இறங்கிட்டான், குதிச்சிட்டான் கீழே. இதுதான் நம்ம பாடுற ஸ்டைல், நம்ம பாட்டுக்கு இருக்கிற பவர், அவ்வளோதான். ஆண்டவர்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், ஆண்டவர் எனக்கு பாட வரல, எந்த டேலண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கு பின்புலமும் கிடையாது, பேக்ரவுண்டுன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. எந்த வித என்னை பற்றிலாம் எது விசாரித்தாலும் இன்னை வரைக்கும் சொல்லுவேன், இந்த 23 வருஷம் ஊழியத்தின் பாதையில் எனக்கு இருக்கிற விசிட்டிங் கார்டு ஒன்று தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற விசிட்டிங் கார்டு. நோ அதர் விசிட்டிங் கார்டு. வேறு எதையுமே நான் சொல்ல முடியாது. ஆண்டவர் அந்த மாதிரி பைத்தியங்களை தான் தெரிந்து கொண்டு வந்து உள்ளே நிற்க வைத்திருக்கிறார். அந்த மாதிரி பலவீனமானவர்களை கொண்டு வந்தான் கர்த்தர் இங்கே உட்கார வைத்திருக்கிறார். இங்கே இருக்கிற யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, ஏதோ ஒரு விதத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு விதத்தில் ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், உருப்பட மாட்டேன்னு சொல்லப்பட்டவர்கள், நீ தேவையில்லைன்னு சொல்லப்பட்டவர்கள், எதையெல்லாம் அவர்கள் குப்பை என்று கீழே தள்ளினார்களோ அந்த புழுதியில் இருந்து உங்களையும் என்னையும் கொண்டு வந்து ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார். காரணம், நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள் என்று அல்ல, டேலண்ட் உள்ளவர்கள் என்று அல்ல, நீங்களும் நானும் அவர் பார்வைக்கு விலையேற பெற்றவர்களாக இருந்தோம். உலகத்தின் பார்வைகளுக்கு பைத்தியமாய் காணப்பட்டோம்.
நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டருடைய பேரை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இந்த ஆள் மட்டும் ரட்சிக்கப்பட்டார்னா எவ்வளோ நல்ல பாட்டெல்லாம் போடுவார், உமக்காக எவ்வளோ டியூன்ஸ் போடுவார் அப்படின்னு. அப்போ ஆவியானவர் கேட்டார், அந்த ஆள் பேரில் நான் புகழ் அடையணுமா இல்லை என்னை வச்சு அவங்க புகழ் அடையணுமா? இதுதான் கேள்வி. நம்ம பல நேரத்தில் இப்படி தான் விரும்புகிறோம். பெரிய ஆளுங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, அவங்க இயேசுவை பற்றி சொன்னாங்கன்னா எத்தனை பேருக்கு சுவிசேஷம் போகும்னு. ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க சொல்லி அவர் பிரபலமாகிறத விட ஒன்றுமே இல்லாதவனை பிரபலமாக்கி அவன் மூலமாக அவர் பெயர் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆண்டவர்கிட்ட பார்த்த ஒரு வார்த்தை என்னன்னா, எங்கேயோ சினையார் தேசத்தில் இருந்த ஆபிரகாமை கூட்டிகிட்டு வந்து கானானுக்கு கூட்டு வந்து பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையை கொடுத்து, சரீரம் செத்தவனுக்கு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிச்சு, அப்புறம் 400 வருஷம் கழித்து இஸ்ரவேலில் அவங்க பெரிய கூட்டம், அவங்க வந்து எகிப்தில் பெரிய கூட்டம் ஆயிட்டாங்க. இப்போ மோசே கேட்பாரு, என்னை யாருன்னு சொல்கிற, உங்களை யாருன்னு சொல்கிறது அவங்ககிட்டன்னு. இவர் சொல்லுவார், நீ போய் சொல்லு நான் ஆபிரகாமின் தேவன்னு சொல்லு. நியாயமாக ஆபிரகாம் தான் சொல்லணும் அவர் என்னுடைய தேவன்னு. இவர் சொல்கிறாரு நான் ஆபிரகாமின் தேவன். இதுதான் கர்த்தர் உங்கள் மூலமாக என் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறது. ஒன்றும் இல்லாதவர்களை உயர்த்தி மேலே உட்கார வச்சு அவன் மூலமாக அவர் பெயரை கொண்டு வருவது அவருக்கு சித்தமாயிற்று. என்ன கர்த்தருடைய ஞானம் பாருங்க, என்ன கர்த்தருடைய அன்பை பாருங்க. அதான் வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் ரூபவதிகள் கன்னிகைகள் என்பதனாலே கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, பைத்தியமும் பலவீனமானவர்கள் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால உங்களை என்னையும் கொண்டு இன்னைக்கு ராஜாவின் சமூகத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களை என்னையும் கொண்டு போய் ஒரு கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்கணும். அந்த வசனம் சொல்லுது, எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில், ராஜாவுக்கென்று ராஜகுமார்த்தியா இருக்கும்படிக்கு அவர்களை நாம் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செலெக்ஷன் மட்டும் நீங்க மனவாட்டி ஆகிறதுக்கு போதுமா? இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய டிராபேக். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம எல்லாரும்னா, சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், சபைக்குள்ள வந்தாச்சுன்னா கண்டிப்பா நாம எல்லாருமே அவருக்கு மனவாட்டி ஆயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம், வருகையில் போயிடுவோம். அப்படி ஒரு காலம் பைபிள் சொல்லவே இல்லை. ஒரு இடத்தில் கூட பைபிள் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. அவர் எக்ஸ்பெக்ட் பண்றதான எதிர்பார்ப்பு எங்கேயோ இருக்கு. அவர் சொல்லும் போது எக்ஸாம்பிளா யாரை சொல்றாருன்னா, நான் பரிசுத்தரா இருப்பது போல அவருடைய லெவல் எங்க இருக்கு பாருங்க. நாம இன்னைக்கு நம்ம சுயநீதின்னு ஒன்று இருக்கு, அதுவே பைபிள் சொல்லுது நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை. அந்த நீதியை பெருசா நினைச்சுக்கிட்டு அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதையே பெருமையா பேசிக்கிட்டு, அதோட கூட இன்னொரு கம்பாரிசன் இருக்கு, அவனுக்கு நாம் பரவாயில்ல, அந்த சர்ச்சுக்கு எங்க சர்ச்சு பரவாயில்ல, அந்த ஊழியக்காரனுக்கு நாம் பரவாயில்ல, அந்த விசுவாசிக்கு நாம் பரவாயில்லன்னு. அவன் உங்க நீதியே அழுக்கான கந்தை, நீங்க கம்பேர் பண்றது கிழிச்சு போட்ட கந்தை. அந்த கந்தையோட நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு நான் பரவாயில்ல பரவாயில்லங்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு, கம்பாரிசன் அங்க பண்ணாத, கம்பாரிசன் என்னோட பண்ணுங்கிறாரு. நீங்க உங்க பிள்ளைக்கு மார்க் குறைவா எடுக்கிறா, 70, 80 எடுக்கிறானா, நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? உங்க பையனை பார்த்து, அங்க பார் உன் கூட படிக்கிறவன் 35 எடுத்திருக்கிறான், அவனுக்கு நீ பரவாயில்லன்னு சொல்லுவீங்களா? என்கரேஜ் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? அங்கே ஒருத்தன் 90 எடுக்கிறான் பாரு, ஏன் நீ அவனை மாதிரி எடுக்க மாட்டேற, அப்படி தானே கேட்குறீங்க. உங்களுக்கு மேலே உள்ளவன கம்பேர் பண்ணுவீங்க. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருப்பது போல. அப்போ அவருடைய கம்பாரிசன் அதிகமாக இருக்கு. ஏதோ சர்ச்சுக்குள்ள வந்து மெம்பரா இருக்கிறதுனால இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற இந்த சபையில் உள்ள மக்களுக்கு ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்குது. அதாவது நாங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது டினாமினேஷன் அல்ல, சபை அல்ல, கர்த்தரே எங்களுக்கு பிரதானமாய் காணப்பட்டார். பெண்டிகாஸ்டல் பீப்புள் அப்படிதான் சொல்லிப்போம், பெந்தகோஸ்தே மக்கள் நமக்கு வேறு. அந்த டினாமினேஷன் இருக்கும், ஏசிஏ, ஏஜி, கிருபாசனம், சிபிஎம் இப்படி இருக்கும், டினாமினேஷன்ஸ் இருக்கும், பெண்டிகாஸ்டல்ல இருக்கும். பட் ஓவராலாக சொல்லும் போது பெண்டிகாஸ்டல் பீப்புள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெந்தகோஸ்தே அனுபவம், அந்த ஆவிக்குரிய அனுபவம் தான் முக்கியமாக இருந்துச்சு. இப்போ ஜனங்களுக்கு அந்த பெந்தகோஸ்தே அனுபவம் வந்து இம்பார்ட்டண்டா பரல, அந்த ஆவிக்குரிய அனுபவம் இம்பார்ட்டண்டா பரல. அவங்களுக்கு பாரம்பரிய சபையார் மாதிரி இவங்களுக்கு இப்போ சர்ச்சு மேன்மை வந்துடுச்சு. சொல்லும் போதே எப்படி சொல்றாங்க, நாங்கெல்லாம் டிபிஎம், நாங்கெல்லாம் கிருபாசனம், நாங்கெல்லாம் கம்ஃபர்ட் சர்ச். அதுல ஒரு பெருமையும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, காலத்தினால் கட்டாயத்தினால் நாம் சபைக்குள்ளே இன்னைக்கு ஒரு பெயர் அமைப்புக்குள்ளே இருக்கிறோம். வருகை வரும்போது நாம் அத்தனை பேரும் ஒரே சபையாய்த்தான் பரலோகத்தில் இருக்க போகிறோம். அங்கே நோ மோர் டினாமினேஷன்ஸ்.
டினாமினேஷனுக்கு தனி இடம் கொடுக்க போகிறது இல்லை, தனி சபை கொடுக்க போகிறது இல்லை. அத்தனை பேரிலிருந்தும் தி பெஸ்ட் கற்புள்ள கன்னிகைகள், அவருக்குன்ற மனவாட்டிகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரே மனவாட்டி சபையாக மாற்றிடுவார். அதுதான் அங்கே நடக்க போகுது. இன்னைக்கு சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கும் போது நீங்கள் மேலான காரியத்துக்கு போகாமல் இதிலேயே சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க. இப்போ சபைக்குள்ளே வந்துட்டீங்க, இது ஒன்லி பேசிக் தான். நீங்கள் இதை முடிவாக நினச்சிக்கிட்டீங்க, சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் இனி பரலோகத்துக்கு போயிடுவோம். இல்லை, ஸ்கூலில் சேர்த்ததுனால உங்கள் பையன் இன்ஜினியர் கிடையாது, சேர்த்துருக்கீங்க. இனிமேட்டு தான் அவன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? படிக்க தொடங்கணும். சேர்க்கறது ஃபினிஷிங் இல்லை, சேர்க்கறதா ஸ்டார்டிங். அதே மாதிரி சர்ச்சுக்குள்ளே வர்றது ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய ஃபினிஷிங் அல்ல, சர்ச்சுக்குள்ளே வர்றது ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய ஸ்டார்டிங். இங்கே தான் கொண்டாந்து ஆண்டவர் வச்சு உங்களை உருவாக்கி ரெடி பண்ணி கொண்டு போய் உட்கார வைப்பார். சிலர் பெரும்பான்மையானவர்கள் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றாச்சுன்னா தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கடமை முடிஞ்சிருச்சு, நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நோவா பேழையை கட்டிட்டார், ஜலப்பிரளயம் வந்தாச்சு, ஜனங்கள்லாம் உள்ளே போயாச்சு, மிருகங்கள்லாம் உள்ளே போயாச்சு, நோவாவும் உள்ளே போயிட்டாரு. இப்போ தண்ணிக்கு மேலே பேழை போயிட்டுருக்கு. இப்போ நோவாவை பொறுத்த வரைக்கும் என்ன நோக்கத்துக்காக இந்த பேழையை கட்டினேனோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. உள்ளே வந்தாச்சு, எல்லாரும் சேவ்டு, மேட்டர் ஓவர், அவ்வளோதான். இதுதான் அவருடைய விஷன். 100 வருஷமா ஆண்டவர் இதை தான் சொன்னார். கட்டியாச்சு, ஜலப்பிரளயமும் வந்துடுச்சு, நம்ம பாதுகாக்கப்பட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் நோவாவுடைய விஷன். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே வந்த உடனே நேராக அடுத்து நோவா பற்றி இது மட்டும்தான் இருக்குது. நோவா ஆண்டவர்கிட்ட வந்து வாக்குத்தத்தம் வாங்குறாரு. அந்த வாக்குத்தத்தம் அவர் காதில் ஏறல. அவர் என்ன பண்ணுறாரு, போய் கூடாரத்தில் திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து படுத்திருந்தார். வேலை முடிஞ்சு எழுந்திருச்சு, பசங்களை சபிச்சாரு, 2 பேரை வாழ்த்தினாரு, நோவா மரித்தான். இவ்வளோதான் இருக்குது, இதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. நோவா பற்றி பழைய ஏற்பாட்டில் இவ்வளோதான் இருக்கும், அந்த இடத்துல அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நோவாவுக்கு ஒரு விஷன் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. வெளியே வந்தோன்னே கர்த்தர் சொல்றாரு, நோவாவையும் 9ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நல்லா கவனிங்க, 4 பேருக்கு தான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 4 பேருக்கும் இதை ஸ்பிரிச்சுவலாக தான் நீங்கள் பார்க்கணும். 4 பேருக்கும் கர்த்தர் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னார். ஆனால் 3 பேர் தான் பெருகி பூமியை நிரப்பினாங்க, சேம் காம் யாபேத். நோவா அதை செய்யவே இல்லை. நோவா அதுக்கப்புறம் எந்த சந்ததியும் உண்டாக்கவே இல்லை. அதோட நோவா போய் படுத்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், பேழை கட்டினதோட என் வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அவர் குறித்து வெறித்து படுத்தார். வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் நீதிமான் தான். அப்போதான் ஆண்டவர் உணர்த்தினாரு, உன் வேலை பூமியில் இத்தோட முடியுதுன்னு அர்த்தம் இல்லை, நான் வருகிற வரைக்கும் உனக்கு விஷன் இருக்கிறது, அதுக்கு நீ ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும், ரெடி ஆகணும்னார். நீங்கள் சபைக்கு வர்றதோட உங்கள் ஆவிக்குரிய கடமை முடியல, இதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷன் இருக்கு, அந்த விஷனை நோக்கி தான் நீங்கள் ஓடணும். இல்லைன்னா நீங்கள் குடித்து வெறுத்து படுத்தா மாதிரி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் படுத்துருவீங்க, தரிசனம் இல்லாதவர்களாய் மாறிடுவீங்க. உங்களை கூப்பிட்டு கேட்டால் உங்களுக்கு என்ன தரிசனம், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், இனி பரலோகத்துக்கு போகணும், அவ்வளோதானா? அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு வந்து நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உடனே கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடலாம், அவ்வளோதானா கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன் இப்போ வச்சிருக்கிறாரு இங்கே பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி, வருகையில் போகிறதுக்கு முன்னாடி இந்த கேப் எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, நடுவில் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஏதோ கொஞ்சம் காரியம் இருக்கிறது, அதுக்கு தான் இன்னும் சர்ச்சுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அந்த காரியத்தினுடைய விஷன் உங்களுக்கு வரணும். சர்ச்சுக்கு வந்த, ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் எடுத்த, அபிஷேகம் பெற்ற, 10 வருஷம் 5 வருஷமாக இங்கே இருக்கிறேன், கர்த்தர் கிருபை, ஆண்டவர் வந்தார்னா நாங்கள் போகணும், இது ராங், இது தப்பு. இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறீங்க. நோவா மிஸ் பண்ண மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அந்த நோவா செய்யாமல் போனதுனால தான் படுத்தார். இப்போ நீங்களும் அதை செய்யாமல் தான் இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே கொண்டு வந்த பிறகு மிக முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கிறது. சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு, இத்தோட பரலோகத்துக்கு போக வேண்டியது தான், இத்தோட அரண்மனைக்குள்ளே போக வேண்டியது தான், ராஜா கிட்ட போக வேண்டியது தான். இல்லை, நடுவில் ஒரு வேலை இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு
வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ராஜாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜஸ்திரியா மாறணும்னா மிக முக்கியமான ஒரு வேலையை இந்த பெண்களில் அத்தனை பேரும் செய்ய வேண்டி இருக்கிறது. அது சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்கிறது. அது என்ன இருக்குது? சுத்திகரிப்பு. என்ன சுத்திகரிப்பு? இதைத்தான் சொன்ன. என்ன சுத்திகரிப்பு? ராஜாவுக்கு ஏத்த மாதிரி சுத்திகரிப்பு, ராஜாவுக்கு பிரியப்படுகிற சுத்திகரிப்பு, ராஜா எப்படி விரும்புகிறாரோ அந்த சுத்திகரிப்பு. அங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நல்லா கவனிங்க, மணவாட்டிக்கும் மற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நான் எப்படி மணவாட்டி சபையா மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 மாத சுத்திகரிப்பு இருக்கு. 12 months இருக்கு சுத்திகரிப்பு. 3 வகையான சுத்திகரிப்பு இருக்குதாமா. ஒன்று வெள்ளை போலத்தினால சுத்திகரிப்பு, 2 கந்தர்வங்களால சுத்திகரிப்பு, 3 ஸ்திரீகளுடைய முறைமைகளின்படி உள்ள சுத்திகரிப்பு. வெள்ளை போலம் என்பது அபிஷேகம். ஒரு ஊழியக்காரனுக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது, ஆரோனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா 500 சேக்கல் வெள்ளை போலத்தினாலும், இதே வார்த்தையை ஆரோனுக்கு சொல்வாரு, சுகந்த வர்க்கத்தினாலும் அவனை சுத்திகரிக்கணும்னு சொல்வார். சுத்திகரிச்சு தான் ஆரோனை அபிஷேகம் பண்ண முடியும். அதுல மிக முக்கியமானது வெள்ளை போலம், சுகந்த வர்க்கம். இது தேவனுக்குரியதான அபிஷேகம். உங்களை சுத்திகரிக்கப்படுகிற அபிஷேகம் இங்க இருக்கணும். இது வெள்ளை போலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பாடி ஸ்ப்ரேலாம் இருக்குல்ல, யூஸ் பண்ணுற பாடி ஸ்ப்ரே, சென்ட் எல்லாம் இருக்குல்ல, பெர்ஃப்யூம்ஸ், இது எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, மிர்ன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. மிர் அப்படின்னு சொன்னால் அந்த சிமிர்னா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மிர்ரு தான் அது. மிர்ருன்பாங்க. அது வந்து வாசனையான ஒரு பொருள். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மரத்தில் இருக்குது. அந்த வெள்ளை போல மரம் ஒன்று இருக்குது, மிர் மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தோடைய பட்டை தான் இந்த வாசனையை கொடுக்கும். ஆனால் இந்த மரம் உடனே அந்த வாசனையை கொடுக்காது. எத்தனை வருஷம் அது வளருதோ அத்தனை வருஷம் வாசனை அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஒரு 30-20 வருஷம் அந்த மரம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, இதை வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இன்னைக்கு கூகுளில் போய் செக் பண்ணிக்கலாம், மினிமம் 5 கிலோமீட்டருக்கு அந்த வாசனை இருக்குமா. அந்த மரத்தோடைய வாசனை 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் வரும்போதே தெரியுமா. இந்த மாதிரி மிர் மரங்கள் இப்போ நீங்கள் கூட போனீங்கன்னா, ஊருக்கெல்லாம் போகும்போது இந்த ஊட்டியெல்லாம் மேலே ஏறும்போது பார்த்தா யூக்கலிப்டஸ் வாசனை வரும் உங்களுக்கு. அப்படியே போகும்போது அது கிட்ட வரும்போது அந்த வாசனை வரும். அந்த மாதிரி இந்த மிர் மரத்தோடைய வாசனை அந்த அளவுக்கு வருமா. அந்த பட்டையை உரிச்சு அரைச்சி அதைத்தான் வெள்ளை போலத்தை செய்கிற முறையை சொல்லுவார் லேவியராகமத்தில். கவனிச்சுக்கொள்ளுங்க, ராஜாவுக்கு நீங்கள் ராஜகுமாரத்தை மாறணும்னா இந்த வெள்ளை போல சுத்திகரிப்பு நல்ல வாசனை. ஆனால் இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கர கசப்பு. யாராவது சென்ட்டை வாயில் அடிச்சிருக்கீங்களா? பெர்ஃப்யூமை வாயில் அடிச்சிருக்கிறீங்களா? ஓ, எங்களுக்கு வேறு வேலை இல்லை, நாங்கள் உடம்புல அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். வாயில் அடித்து பாருங்கள், எந்த பெர்ஃப்யூமை வாயில் அடித்தாலும் கசக்கும், பயங்கரமாக கசக்கும். காரணம், அந்த வாசனையான பொருள் எப்பவுமே கசப்பு தன்மை உடையது. அதனால தான் இயேசுவுக்கு வெள்ளை போலத்தை கலந்து கொடுப்பாங்க சிலுவையில். அப்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குரியதான மனவாட்டியாக மாற வேண்டி இருக்குன்னா, உன் சாட்சியின் வாசனை ரொம்ப முக்கியம். ஆனால் சாட்சியின் வாசனை கடந்து வருகிற பாதை இருக்குல்ல, அது ரொம்ப கசப்பானதாக தான் இருக்கும். அதனால தான் கர்த்தர் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி இங்கே உட்கார வச்சிருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நம்ம கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டம்னு. கர்த்தர் யாரை தெரிஞ்சிருக்கிறாரு? கசப்பான வாழ்க்கையிலே வனாந்தரத்தில் கடந்து போன உன்னையனையும் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறார். எதுக்காக செலக்ட் பண்ணாரு? உங்கள் மூலமாக கர்த்தர் வாசனை வீசுவதற்காக. இந்த சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கடைசி காலத்தின் உபதேசத்தில் ரொம்ப அழகா பிசாசு சாத்தான் ஒரு வேலையை எடுத்தான், இந்த கசப்பை வெள்ளை போடுறது எடுக்கிறேன்ட்டான். அதாவது உன் வாழ்க்கையில் உபத்திரவமே கிடையாது, கண்ணீரே கிடையாது. இப்போது நான் நேரடியாகவே சொல்கிறேன், செழிப்பின் உபதேசம் உங்களுக்கு உபத்திரவம் இல்லைன்னு சொல்லுது. அவங்க அப்படியே சொல்கிறாங்க. இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, இயேசு உலகத்தில் உபத்திரவம் உண்டுனாரா இல்லைனாரா? அப்படியே அகைன்ஸ்டாக இருக்குது வசனத்துக்கு. அவங்க சொல்கிறது நேரடியாக வசனத்துக்கு அகைன்ஸ்ட். அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க? நம்மை ஐஸ்வர்யம் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார். இது பிலிப்பியரில் இருக்கு. இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளெல்லாம் கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு தான் இயேசு தரித்திரரானாரு. தேவ பிள்ளைகள் தான் உலகத்தில் கோடீஸ்வரர்களாக இருக்கணும், இது சாட்சியாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போதான் மற்றவங்க பார்த்து பாருங்க இயேசு எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. கவனிங்க, இந்த கோடீஸ்வரன் ஆகிறதுல கசப்பு இல்லை. பணக்காரனாக என்ன கசப்பு இருக்கு? சந்தோஷம் தானே உங்களுக்கு பணக்காரனாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தை எழுதின பவுல்
நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார்னா, அப்போ ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யவானா யார் மாறி இருக்கணும்? பவுல் தான் மாறி இருக்கணும், அப்போஸ்தலர்கள் தான் மாறி இருக்கணும். அவங்க தானே அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு வந்தாங்க. அவங்க தானே 2 போட் நிறைய மீனை விட்டு வந்தாங்க. அந்த மத்தியாயி தானே கவர்மெண்ட் வேலை, டாக்ஸ் ஆஃபீஸர் வேலையை விட்டுட்டு வந்தாரு. யோவான் தானே அப்பாவையும் வலையும் விட்டுட்டு வந்தாரு. அப்போ அவங்க தானே முதல்ல கோடீஸ்வரனா மாறி இருக்கணும். நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பணக்காரங்களா இருக்கணும். சரி, அப்போ அவங்க காலத்தில் பணம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்றது அப்போஸ்தலர் நடபடிகள்ல எல்லாவற்றையும் வித்து எங்க வச்சாங்க? அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்க, ஆஸ்தியை கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்கு. அப்போ அவங்க கிட்ட பணமும் இருந்துச்சு. ஆனால் தேவன் சொன்ன ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இது அல்ல. சிமர்னா சபையை பார்த்து அழகா ஒன்று சொல்வாரு, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்குள்ள தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப கர்த்தர் சொன்ன வாசனை இதல்ல, வெள்ளை போல வாசனை. இன்னைக்கு அழகா அந்த கசப்பை எடுக்கிறான். கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டம்தான், நான் இல்லைன்னே சொல்லல. வேதம் சொல்லுது, இடுக்கனான வாசல் வழியே பிரவேசியுங்கள். இன்னைக்கு சபையும் சரி, ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, இந்த இடுக்கனான வாசல் வழியை பிரவேசிப்பதற்கு விரும்பவில்லை. அவங்க எகிப்தில இருந்து அப்படியே ஃப்ளைஓவர் போட்டு முடிஞ்சா ஃப்ளைட்ல போய் கானானுக்கு இறங்க விரும்புறாங்க. யாருமே வனாந்தரத்தை கிராஸ் பண்ண விரும்பல, வனாந்தரத்தை விரும்பல, யோர்தானை விரும்பல, செங்கடலை விரும்பல. எதுக்குங்க இப்படி இதெல்லாம் பேசிக்கிட்டு? இப்போ எந்த அளவுக்கு இவங்க போயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி பிரசங்கம் கூட பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் நடக்கும். ஜீவனோ மரணமோ வாயில் இருக்குது. அதனால நீங்க பேசும்போதெல்லாம் மோட்டிவேஷனலா கர்த்தர் உன்னை பணக்காரனாக்குவார் இப்படியே சொல்றாங்க. கர்த்தர் உனக்கு ஹெலிகாப்டர் கொடுப்பார், கர்த்தர் உனக்கு அது கொடுப்பார், இது கொடுப்பார். கொடுக்கட்டும், யார் வேணாம்னு சொன்னா? யார் வேணாம்னு சொன்னா? ஆனா இன்னைக்கு அந்த காரியத்தை சொல்றதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க இந்த உபதேசத்தை அப்படியே தூக்கிட்டாங்க. வெள்ளை போல சுத்திகரிப்பு இல்லாமல் நீ ராஜாவுக்கு ராஜகுமாரத்தியாய் மாறவே முடியாது. உபத்திரவத்தில் தான் நீ பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். நான் பட்ட பாடுகளினாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இங்க உபத்திரவப்படாம கர்த்தருக்கு பட்ட தீட்டப்பட்ட வைரமா ஒருத்தனு கூட மாற முடியாது. உபத்திரவப்படாம கர்த்தருடைய அன்பை 100% நீ ருசிக்க முடியாது. உபத்திரவம் இல்லாமல் வனாந்தரத்தில் கர்த்தருடைய அற்புதமான கரத்தை உன்னால் பார்க்கவே முடியாது. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கடைசி காலத்தில் உபதேசம் தலைகீழ மாறுது. அப்போ உபதேசத்தை நம்ம அப்பனா உபத்திரவத்தை விரும்பணுமா? நீங்க பைபிள் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வசனத்தின் படி சொன்னா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. நம்ம ஆண்டவருக்காக அடி வாங்கியிருக்கோண்டா, ஆண்டவருக்காக அவமானப்பட்டுக்கொண்டா, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்ன்றான். அதாவது ஆண்டவருக்காக அவமானப்படுறதுக்கு குவாலிஃபைட் ஆயிட்டான் அவன். நாம ஆண்டவருக்காக கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு தான் குவாலிஃபைட் ஆயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வசனம் சொல்லுது, அவமானப்படுவதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்பட்டபடியினால். இப்போ நல்லா கவனிங்க, இப்பவும் சொல்றேன், உபத்திரவத்தை நாம் விரும்பி கேட்கல, ஆனா அவன் விரும்பி இருக்கான். இந்த வசனத்தின்படி அவன் என்ன செய்யறான்? விரும்புறான். நான் உங்களை விரும்புங்கன்னு கூட சொல்லல. இந்த வசனத்தின்படி பார்த்தா இன்னும் ஒரு படி மேல போய் நான் சொல்லுவேன். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, நான் பரதேசிக்கு போன ஒரு மனுஷனை அறிவேன், நான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் பெருசா சொல்லல, ஆனா நான் பாடுகள் நிமித்தம் மேன்மை பாராட்டுவேன்ங்கிறார். நான் பட்டனே ஒரு கஷ்டம், அதுதான் எனக்கு சந்தோஷங்கிறார். நீங்க பைபிள் முழுக்க எடுத்து பாருங்க. இப்ப சபை இந்த சத்தியத்தை கேட்கவே தயாரா இல்லை. அதான் இப்ப பிரச்சனை. நீங்க போகன்னு கூட சொல்லல, கேட்கறதுக்கு கூட உங்க காதுகள் அடைக்கப்பட்டுச்சு. கடந்த 20 வருஷமா இப்படிப்பட்ட உபதேசங்களை சபைக்குள்ள பேசப்படாதுன்னு சொல்லி அப்படியே பாசிட்டிவ் மோட்டிவ் எது பாசிட்டிவ் எது மோட்டிவ்னே உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இந்த உபத்திரவம் வரணும்னு சொல்ல, வந்தா ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நீங்களும் நானும் உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணி தான் இங்க வந்தே இருக்கிறோம். அத்தனை பேரும் நான் சொல்றது மேக்ஸிமம் ஏதோ ஒரு உபத்திரவம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உபத்திரவம். ஒருத்தருக்கு பசியா இருக்கலாம், ஒருத்தருக்கு பஞ்சமா இருக்கலாம், ஒருத்தருக்கு பட்டயமா இருக்கலாம், ஒருத்தருக்கு நிர்வாணமா இருக்கலாம், ஒருத்தருக்கு நாசமோசமா இருக்கலாம், ஒருத்தருக்கு சொந்தக்காரனால பிரச்சனையா இருக்கலாம், அப்பா அம்மா அடிச்சு வரட்டி இருக்கலாம், கணவன் விட்டு இருக்கலாம், மனைவியார் பிரச்சனையா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அத்தனை பேருக்கும் ஏதோ ஒன்று மனப்பிரச்சனையோ ஏதோ ஒன்று இருக்கு. அதுக்கு நடுவுல தான் கர்த்தரை தேடி கர்த்தரை பிடிச்சி அவர் ஆசீர்வதிச்சு அதுக்கு நடுவுல கர்த்தர் உங்களை என்னை உயர்த்தி கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். அதனால தான் நீங்களும் நானுமே கர்த்தரை இன்னும் உறுதியா பிடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஒண்ணுமில்லாத போது கர்த்தரை என்ன கையில பிடிச்சாரு, எல்லாரும் வெறுத்த போது கர்த்தர் என்னை நேசிச்சாரு, மரணத்தின் நறுவாயில கர்த்தர் என்ன ஜீவனோடு கூட எடுத்தாரு, டாக்டர்ஸே கைவிட்ட போது கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தாரு, உனக்கு குழந்தையே இல்லைன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொன்ன போது குழந்தையை கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாரு, நீ தேவையில்லைன்னு என்னை விரட்டி விட்ட போது நீ எனக்கு வேணும்னு சொல்லி அவர் என்னை சேர்த்துக்கிட்டாரு. அந்த உபத்திரவம் தான் கிறிஸ்துவின் அன்பை எனக்கு தெரியப்படுத்துச்சு. அதுதான் என்னை கிறிஸ்துவுக்குள்ள நிலைநிற்க பண்ணிச்சு. அதனால தான் நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்டே வந்து கிட்டி இருக்கிறேன். அப்படி வந்துட்டு நான் என்ன சொல்றேன், உனக்கு உபத்திரவம் இல்லை, உனக்கு கண்ணீர் இல்லை, உனக்கு கேட்டா சொல்றான் பாசிட்டிவா பேசுங்க, அப்பதான் நடக்கும். நான் சொல்றேன், நீ சத்தியத்தை சொல்லிடு.
இயேசுநாதர் ஒரு நாளும் சத்தியத்தை திருச்சி பேசினவர் இல்லை. அவர் பட்ட பயங்கரமான பாடு, அவர் சிலுவை மரணத்தை நிறைய அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மளை நோக்கி, உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்து அப்பா ஒரு வார்த்தை சொல்வார், டே நான் தான் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்படக்கூடாது, அப்படி தானே சொல்லுவார். அந்த வார்த்தை தானே சொல்லுவாங்க, எல்லா அப்பா அப்படி தானே சொல்லுவாங்க. நான் தான் ரொம்ப பாடு அனுபவிச்சேன், உனக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது. நான் நம்ம அப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா, நான் உனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் உனக்கு கொஞ்சம் பாடு வச்சிருக்கிறேன், அதோட வந்துருங்கிறார். நான் சிலுவை சுமந்துட்டேன், அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். உனக்கு சிலுவை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என் அளவுக்கு சிலுவை உனக்கு இல்லை, ஆனால் உனக்கு ஒரு சிலுவை உண்டு, அதை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னேன்.